Hello students, welcome to our channel. இப்போ நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா exercise 1.4ல 9th sum தான் பார்க்க போறோம். இந்த sum very important 5 mark question. பட் ரொம்ப ஈஸி. இந்த கொடுத்துக்கிற வேல்யூஸ்லாம் எந்த ஃபங்க்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாவே more or less sum over. Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the function f is defined by f of x equal to x plus 2, x greater than 1, 2 minus 1 less than or equal to x less than or equal to 1, x minus 1, minus 3 less than x less than minus 1. Find the values of 4 subdivisionல question கேட்டிருக்காங்க. இந்த values எல்லாம் எந்த functionல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்க மெயின் கான்செப்ட். அதுக்கு நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சம்க்கு நம்பர் லைன் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு டைரக்டா சொல்லி தரேன். இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சொல்யூஷன் ஜஸ்ட் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்றேன். 0 1 2 3 minus 1, minus 2, minus 3. இப்போ first one x plus 2, x greater than 1 கொடுத்துருக்காங்க. greater than கொடுத்ததுனால இந்த 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 1க்கு அப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் வருமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால நான் இங்க ஓப்பன் பிராக்கெட் போடுறேன். ஓப்பன் பிராக்கெட் போட்டேன்னா இந்த 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப இதுக்கு அடுத்து வர நம்பர்ஸ்க்கு எல்லாம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? x plus 2ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. -1 less than or equal to x less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. less than or equal to அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணணும். -1ன்ற நம்பரை இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக நான் க்ளோஸ்டு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பிராக்கெட் யூஸ் பண்றேன்? க்ளோஸ்டு பிராக்கெட் யூஸ் பண்றோம். இந்த பின்ல என்ன ஃபங்க்ஷன் வரும்னா 2ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் -3 less than x less thanனா அந்த நம்பரை என்ன பண்ணக்கூடாது? இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன்? ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். -3 less than x less than -1. in between என்ன ஃபங்க்ஷன் வருமா? x minus 1ன்ற ஃபங்க்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of 3 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. 3 இங்க இருக்கு. இந்த இன்டர்வல்ல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? x plus 2 கொடுத்துருக்காங்க. f of x equal to x plus 2. நம்ம நிறைய சம்ல இந்த மாதிரி கேஸ் பார்த்துருக்கோம். f of 3னா என்ன பண்ணணும்? x எங்க இருக்கோ அங்கெல்லாம் 3 ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணலாமா? f of 3 equal to 3 plus 2. 3 plus 2 ஓட வேல்யூ 5. f of 3 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் f of 0. இப்போ 0ன்ற பாயிண்ட் எந்த இன்டர்வல் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த இன்டர்வல்ல இருக்கு. இந்த இன்டர்வல்ல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. f of x equal to 2. therefore f of 0 ஓட வேல்யூ என்ன வரும்? 2 வரும். ஏன்னா இங்க xன்ற ஃபங்க்ஷன் இல்லை, அதனால நம்ம xக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. டைரக்டா ஆன்சர் ரைட் பண்ணி முடிச்சிடலாம். தேர்ட் கொஸ்டின் f of -1.5. -1.5ன்ற நம்பர் எந்த லிமிட்குள்ள வரும்? இந்த லிமிட்குள்ள தான் வரும். அப்ப இந்த லிமிட்ல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x minus 1 கொடுத்துருக்காங்க. f of x equal to x minus 1. x எங்க இருக்கும்? நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? -1.5 ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ளே பண்ணலாமா? -1.5 -1. both are minus என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். -1.5 -1 என்ன கிடைக்கும்? -2.5 கிடைக்கும். f of -1.5 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் சப்டிவிஷன் f of 2 plus f of -2. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f of 2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2ன்ற எலமெண்ட் எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு செக் பண்ணலாமா? 2ன்ற எலமெண்ட் இந்த இன்டர்வல்ல இருக்கு. அப்ப இதோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. f of x equal to x plus 2. இப்போ என்ன செய்யணும்? x எங்க இருக்கோ அங்கெல்லாம் 2 ரீப்ளேஸ் பண்ணணும். 2 plus 2 equal to 4. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of -2. இப்போ -2ன்ற எலமெண்ட் எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பார்க்கலாம். -2 இங்க இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. of x equal to x minus 1. x எங்க இருக்கோ அங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? -2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். f of -2 equal to -2 -1.
போத் ஆர் மைனஸ் என்ன செய்யணும், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும், -3. நெக்ஸ்ட் ஃபுல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். f of 2 plus f of -2 equal to f of 2 ஓட வேல்யூ 4, f of -2 ஓட வேல்யூ -3. நான் டைரக்டா இங்க -3 எழுதிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க பிளஸ் போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணி -3 போடலாம். 4 - 3 1. ஃபோர்த் சப்டிவிஷனும் முடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது 5 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஈஸியா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.